நம்முடைய இருதயம் அப்படின்றது ஒரு பம்பிங் மிஷின். இந்த பம்பிங் மிஷின் என்ன பம்ப் பண்ணுது? நம்மளுடைய ரத்தத்தை பம்ப் பண்ணுது. இந்த ரத்தத்தை பம்ப் பண்ணுறதுக்கு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இருதயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரத்தம் வந்து இங்கேருந்து நுரையீரலுக்கு போகிறதும், நுரையீரலுக்குள்ளே போய் ஆக்சிஜன் ஃபில் பண்ணி இன்னொரு பாதை வழியை வந்து அங்கேருந்து அப்படியே மகாத்தமனி மூலமாக எல்லா இடத்துக்கும் பிரிகிறதும் முழுக்க முழுக்க இதுக்குள்ள ரத்தம் மட்டுமே சுத்திக்கிட்டு இருக்குது. இப்போ இருதயத்துக்கு போகக்கூடிய இரத்த குழாயிலோ அல்லது இருதயத்திலிருந்து வெளியேறக்கூடிய இரத்த குழாயிலோ ஏதேனும் அடைப்புகள் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த ரத்தத்தை பம்ப் பண்ணி அது வந்து ஃப்ரீயாக அந்த ஃப்ரீ ஃப்ளோவால் பண்ண முடியாத ஒரு சூழல் ஏற்படும் பொழுது தான் ஹார்ட் அட்டாக் அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து வர ஆரம்பிச்சிருது. அதிக நேரம் நீங்கள் கண்ணு முழிச்சு நீங்கள் வந்து நைட்டு முழிச்சுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் உடலில் அதிகப்படியான வெப்பம் ஏறுதா, அந்த சூடு ஏறப்படும் பொழுது உடம்பில் இருக்கக்கூடிய நீர்த்தன்மை குறைஞ்சிருமா, அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிறுநீரகம் பாதிப்படைவதை நம்மளால் உணர முடியும். ஒருவேளை நீங்கள் உங்களுடைய இந்த ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தணும்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு ஈஸியான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். உங்களுடைய ரத்தத்தை ஈஸியாக சுத்தப்படுத்திக்கலாம். என்ன மாதிரினா, ஹெல்த் கவே சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த ஹார்ட் அட்டாக் அப்படின்ற ஒரு பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்துக்கிட்டே இருக்குதுங்க. இது வந்து டயபெட்டிக் வந்துருச்சு அப்படின்னா கடைசியில் வந்து ஹார்ட் அட்டாக் வந்துடும் அப்படின்ற ஒரு பயமும் இன்னைக்கு மக்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு அனுபவசாலிகள் இருக்கிறாங்க. டயபெட்டிக் வந்து ஒரு 3 வருஷம் தான் ஆகுது, அதுக்குள்ளே ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, டயபெட்டிக் வந்து 5 வருஷம் தான் ஆகுது, அதுக்குள்ளே ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ முன்னாள் டயபெட்டிக் நோயாளிகள் பின்னாளில் இருதய நோயாளிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அவங்களாம் ஒரு தடவை பைபாஸ் பண்ணி 2 தடவை பைபாஸ் பண்ணின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இன்னைக்கு வந்து உருவாகிக்கிட்டு இருக்குது. அப்போ இதற்கெல்லாம் இந்த காரணம் தான் என்ன? இந்த காரணத்தை நாம் எப்படி களையலாம்? ஒருவேளை அப்படி ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா அதற்கு ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்டை நான் முதல்ல பண்ணிக்க முடியுமா அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதாவது நம்முடைய இருதயம் அப்படின்றது ஒரு பம்பிங் மிஷின். இந்த பம்பிங் மிஷின் என்ன பம்ப் பண்ணுது? நம்மளுடைய ரத்தத்தை பம்ப் பண்ணுது. இந்த ரத்தத்தை பம்ப் பண்ணுறதுக்கு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இருதயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரத்தம் வந்து இங்கேருந்து நுரையீரலுக்கு போகிறதும், நுரையீரலுக்குள்ளே போய் ஆக்சிஜன் ஃபில் பண்ணி இன்னொரு பாதை வழியை வந்து அங்கேருந்து அப்படியே மகாத்தமனி மூலமாக எல்லா இடத்துக்கும் பிரிகிறதும் முழுக்க முழுக்க இதுக்குள்ள ரத்தம் மட்டுமே சுத்திக்கிட்டு இருக்குது. இந்த ரத்தம் அடர்த்தி இல்லாத பட்சத்தில் இருதயம் ரொம்ப சூப்பராக சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. ரத்தம் எப்பொழுது அழுக்காகிறதோ, ரத்தத்தில் எப்பொழுது அடர்த்தி அதிகமாகிறதோ அப்போதான் நமக்கு இருதயம் வந்து பார்த்தீங்கன்னா திணற ஆரம்பிச்சிருது, வேகமாக துடிக்க ஆரம்பிக்குது, பிபின்னு உருவாக ஆரம்பிக்குது, பால்பிட்டேஷன் ஏற்பட ஆரம்பிக்குது. அப்போ வால்வு வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தேய ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கிறது. எந்த கட்டத்தில் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா உங்களுடைய ரத்தம் கெட்டு போகும் கட்டத்திலே இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. இப்போ இருதயத்துக்கு போகக்கூடிய இரத்த குழாயிலோ அல்லது இருதயத்திலிருந்து வெளியேறக்கூடிய இரத்த குழாயிலோ ஏதேனும் அடைப்புகள் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த ரத்தத்தை பம்ப் பண்ணி அது வந்து ஃப்ரீயாக அந்த ஃப்ரீ ஃப்ளோவால் பண்ண முடியாத ஒரு சூழல் ஏற்படும் பொழுது தான் ஹார்ட் அட்டாக் அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து வர ஆரம்பிச்சிருது. அப்போ அதுக்கு உடனே போய் நம்ம போயிட்டு ஆன்ஜியோ பண்ணிட்டு உடனே பைபாஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது. நம்ம ஒரு 10 பேரை தினந்தோறும் சந்திக்கக்கூடிய ஒரு 10 நபர்ல இன்னைக்கு ஒரு நபர் வந்து ஹார்ட் அட்டாக் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க. 100 நபர்ல 10 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பைபாஸ் பண்ணவங்களா இருக்கிறாங்க. அப்படி ஒரு சூழல் இன்னைக்கு வந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது. வேர்ல்டு மார்க்கெட்டில் இந்தியா அப்படின்றது டயபெட்டிக் சர்க்கரை நோயாளிகளுடைய தலைமை கேபிட்டலாக இந்தியா வந்து இன்னைக்கு வந்து மாறிக்கிட்டு இருக்குது. அதே போல் அடுத்த கட்டம் இருதய நோயாளிகளுடைய கேபிட்டலாகவும் இந்தியா வந்து மாறிக்கிட்டு இருக்குன்றத இன்னைக்கு ஒரு சில சர்வேஸ் வந்து சொல்லும் பொழுது ரொம்ப நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா அதாக இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருதய நோய் வராமல் நாம் தடுக்கக்கூடிய வேலையை தான் நம்ம முதல்ல பண்ணணுமே தவிர வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணலாம்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா, அதுவே மிகப்பெரிய தவறு தான். அப்போ வராமல் தடுக்கிறோன்னா நம்ம என்ன பண்ணணும்னா உங்களுடைய ரத்தத்தை சுத்தப்படுத்தணும். அப்போ ரத்தத்தை பம்ப் பண்ணுற மிஷின் மேலே நம்ம கவனம் வைக்கிறத விட்டு ரத்தத்தை சுத்தப்படுத்துகிற மிஷின் மேலே நாம் கவனம் வைக்க ஆரம்பிக்கணும். நம்ம உடம்புக்குள்ள ரத்தத்தை சுத்தப்படுத்துகிற மிஷின் எது அப்படின்னா அது ஒன்று கல்லீரல், இன்னொன்று சிறுநீரகம். இந்த கல்லீரலுக்கும் சிறுநீரகத்திற்கும் தினம்தோறும் ஏதாவது ஒரு வகையில் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ கெடுதல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோமே தவிர
நல்லது பண்ணுறதுன்ற விஷயமே நாம் வந்து பண்ணலை அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்னங்க நம்ம கெடுதல் பண்ணுறோங்க அப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் சாதாரணமாக யூஸ் பண்ணக்கூடிய செல்ஃபோன்லேருந்து செல்ஃபோன் ரேடியேஷன் உள்ள தாக்கப்பட்டுச்சுன்னா அப்பொழுதும் உங்களுடைய கல்லீரல் தான் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். செல்ஃபோனை அதிக நேரம் நைட்டு முழிச்சு பார்க்குறதன் மூலமாக நம்ம தூக்கம் கெட்டுச்சுன்னா அப்பொழுதும் நமது கல்லீரல் தான் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். அதிக நேரம் நீங்கள் கண்ணு முழிச்சு நீங்கள் வந்து நைட்டு முழிச்சுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் உடலில் அதிகப்படியான வெப்பம் ஏறுதா, அந்த சூடு ஏறப்படும் பொழுது உடம்பில் இருக்கக்கூடிய நீர்த்தன்மை குறைஞ்சிருமா, அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிறுநீரகம் பாதிப்படைவதை நம்மளால் உணர முடியும். அப்போ சிறுநீரகம் பாதிப்படைகிறதே ஃபர்ஸ்ட் உங்கள் உடலில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான வெப்பத்தினால் தான். இன்னைக்கு ஆல்கஹால் நிறைய பேர் எடுக்கிறவங்களுக்கு தான் கல்லீரல் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்த காலம் மாறி இன்னைக்கு நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரிப்போர்ட்லேயே நம்ம வந்து பார்க்க முடியுது. அப்போ ஆல்கஹால் எடுக்காமல் இருக்கிறவங்களுக்கும் ஃபேட்டி லிவர் வரும் அப்படின்றது முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்போ அதை கண்கூடாக பார்க்க முடியுது. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆல்கஹால் எடுக்காதவங்களுக்கும் ஃபேட்டி லிவர் வருது. இதற்கெல்லாம் காரணம் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு விஷயம் அவங்க இரவு நேரம் விழிப்பு அதிக நேரம் விழிச்சுக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். உங்களுடைய ரத்தம் கெட்டு போவதற்கு உணவு ஏதோ நான் தவறாக சாப்பிட்டணும், உணவு நான் சாப்பிட்டதை எதை நான் மாற்றணும், எதை நான் நிறுத்தணும். நிறைய பேர் நம்மளுடைய சிகிச்சை மையத்தில் வரக்கூடியவங்க கேட்கக்கூடிய கேள்வி கூட அதுவாக தான் இருக்குது. சில பேர் இயற்கையான உணவு முறைகள்லேயே இருக்கிறாங்க, ஆனால் அவர்களுக்கும் ஹார்ட் அட்டாக் வந்துருக்குது. அப்போ தான் நாங்கள் சொல்கிறோம், உணவு முறை மட்டுமே உங்களுடைய இரத்தத்தை அழுக்காக்குவதல்ல, உணவு முறை மட்டுமே உங்களுடைய இரத்தத்தை சுத்தப்படுத்துறதும் அல்ல. அப்போ என்னதாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, உணவை தாண்டிய ஒரு விஷயம் இருக்குதுங்க. அது என்னன்னா அதான் மனம். அப்போ நம்மளுடைய மனம் கெட்டு போனால், உணவு கெட்டு போனால் ஹார்ட் அட்டாக் வரலாம், ஆனால் அதை விட முக்கியமாக மனம் கெட்டு போனால் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும். நீங்கள் பாருங்கள், யாருக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வந்துச்சோ அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள், கிட்டத்தட்ட 99% பேர் எப்போ ஹார்ட் அட்டாக் வந்துச்சோ அந்த சமயத்தில் மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் இருந்திருப்பாங்க. குறிப்பாக பயம், கவலை, அதிர்ச்சி போன்ற பிரச்சனைகளில் அவங்க இருந்திருப்பாங்க. இப்படி இந்த காலகட்டத்தில் தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ரத்தம் கெட்டு போக ஆரம்பிக்குது. அது ஒரு சீரான நிலையில் ரத்தம் ஓடாமல் தடையோடு ஓடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. அந்த தடை இருதயத்திற்கு பக்கத்தில் ஏற்படும் பொழுது அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக் அப்படின்ற அந்த ஒரு பிரச்சனை ஏற்படுது. இந்த தடை உருவாகாமல் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய மனம் தான். அதனால் அந்த பயம், கவலை, அதிர்ச்சி இது மாதிரியான அந்த நிலைகளில் நீங்கள் வரும் பொழுது கொஞ்சம் விழிப்போட அதுக்கு மாற்றான குணங்களான பாசிட்டிவ் குணங்களுக்குள்ள மாறுவது தான் ஃபஸ்ட்டு தீர்வு. எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மைக்குள்ள மாறுவது தான் அதற்கு ஃபஸ்ட்டு தீர்வு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, உங்களுடைய கல்லீரலை அதிகப்படியான சூடாக்காமல் பார்த்துக்குங்க. கல்லீரல் வேலை செய்கிற நேரத்தில் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, கல்லீரல் வேலை பார்க்கட்டும். எந்த நேரங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இரவு 11 மணியிலிருந்து 3 மணி வரை உங்களுடைய கல்லீரல் உங்களுக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது, சுத்தம் பண்ணுற வேலையை. ஆனால் நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா, அந்த நேரத்துலையும் முழிச்சுட்டு ஏதாவது குறிச்சிக்கிட்டு படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதோ அல்லது மொபைல் பார்த்துக்கிட்டு இருக்கிறதோ அல்லது சிஸ்டத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதாவே வச்சுக்கோங்க. செல்ஃபோனில் காமெடி பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா அல்லது கம்ப்யூட்டரில் கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களான்றதெல்லாம் உங்களுடைய லிவருக்கு தெரியாது. என்னுடைய எஜமான் ஏதோ முக்கியமான வேலையாக இருக்கிறாரு, அதனால் அவர் வேலை பார்த்து முடிச்சுட்டு போய் படுப்பார்ல, அதுக்கப்புறம் நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு காத்து கொண்டே இருக்கும் உங்களுடைய கல்லீரல். உங்களுடைய கல்லீரல் என்ற உடலின் மருத்துவரை நீங்கள் வெயிட் பண்ண வச்சு நீங்கள் உடம்புக்குள்ளே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கழிவுகளை தேக்கி 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 மிகப்பெரிய நோய்க்கு மாட்டும் பொழுது கல்லீரலாலும் உங்களை குணப்படுத்த முடியாத ஒரு சூழல் ஏற்பட ஆரம்பிச்சிருது. உங்களுடைய கல்லீரலை பாதுகாத்தால் உங்களுடைய இருதய நோய் வராமல் நீங்கள் பாதுகாக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு விஷயமே அதுதான், உங்களுடைய ரத்தத்தை சுத்தம் பண்ணுங்க. உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுங்கள், கழிவு சேராமல் தடுத்துருங்க, அவ்வளோதான். அதான் முக்கியமான விஷயமே. அதுக்கு ஃபஸ்ட்டு விஷயமே தூக்கம் தான். நைட்டு இரவு நேர தூக்கத்தை கெடுக்காதீங்க. அதுக்கப்புறம் தாங்க ஃபுட்டில் உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் வந்து கெட்ட உணவுகள்ன்றதுக்கு இன்றைக்கி நிறைய வந்து பார்த்திங்கன்னா அதே நீங்கள் பார்க்கக்கூடிய மொபைல் ஃபோன்லேயே நிறைய வருது. இந்த சிக்கன்லாம் சாப்பிடக்கூடாதாமே, இந்த மாதிரி ஃப்ரைட் ஃபுட்லாம் சாப்பிடக்கூடாதாமே, இந்த மாதிரி பேக்கட் ஐட்டம்லாம் சாப்பிடக்கூடாதாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் அது. ஆனால் தெரிஞ்சும் சாப்பிடக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறோம்ல, பாருங்களேன். தெரிஞ்சே நாம் தப்பு பண்ணிவிட்டு அப்புறம் நோய் வந்த பிறகு மாட்டிக்கிட்டோம்னா எப்படி? அதனால் அந்த மாதிரி சில உணவுகளை நீங்கள் வந்து கட் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் உங்களுடைய இந்த ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தணும்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு ஈஸியான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். உங்களுடைய ரத்தத்தை ஈஸியாக சுத்தப்படுத்திக்கலாம். என்ன மாதிரினா, இப்போ பொதுவாக நம்மக்கிட்ட வரக்கூடிய கிளைண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே நம்மளுடைய சிகிச்சை மையத்தில் சித்த மருத்துவர், ஆயுர்வேத மருத்துவர்,
நம்மளுடைய இயற்கை மருத்துவர் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களாம் வந்து டயக்னோஸ் பண்ணி ரைட் இதுதான் ரூட் காசஸ், இந்த ஆர்கனை மட்டும் நம்ம வந்து க்ளீன் பண்ணோம்னா, இந்த ரத்தத்தை மட்டும் இந்த மாதிரி சுத்தப்படுத்தினோம்னா சரியாக வந்துடும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சில விழிப்புணர்வு கொடுத்து சில டிப்ஸ் எல்லாம் கொடுத்து இது பண்ணி பண்ணிக்குவாங்க. அவங்க அந்த இதய சாந்தி அப்படின்னு சொல்லி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும். அப்போ ரத்தத்தை ஃபுல்லாக சுத்தப்படுத்துகிற ஒரு வேலை நடந்துடும். இது வந்து ஹார்ட் அட்டாக் வந்தவங்க தான் இதை எடுத்து சரி பண்ணுமான்னு இல்லை, எல்லா பேருக்கும் முதல்ல ரத்தத்தை சுத்தப்படுத்திடுங்க. ரத்தத்தில் கழிவு தேக்கம் தான் இன்னைக்கு பல நோய்களாக இருக்குதுன்றத முதல்ல சுத்தப்படுத்த சொல்லிடுவாங்க. அந்த வகையில் உங்களுடைய ரத்தத்தை நீங்கள் சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை பண்ணுங்க. அதுக்கு என்ன பண்ணலாங்க, வீட்டில் அன்றாட நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளில் இஞ்சி, வெள்ளைப்பூடு இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வந்து சேர்த்துக்குங்க. ஒரு ப்ராசஸ் நீங்களே வந்து பண்ணலாம் சரிங்களா. அதாவது இஞ்சி, வெள்ளைப்பூடு இதெல்லாம் வந்து முதல்ல ஒரு சாறு எடுத்துக்கோங்க சரிங்களா. ஒரு நமக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து அதை வந்து எடுத்துக்கலாம். அதாவது இதெல்லாம் வந்து ஈக்குவல் ரேஷியோ அப்படி வச்சுக்கங்களேன். சாறு எடுத்து சாரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 ml சாறு இஞ்சி சாறு, ஒரு 250 ml வெள்ளைப்பூடோட சாறு, 250 ml ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாறு, 250 ml ஆப்பிள் வினிகர், இப்படி எல்லாத்தையும் சேர்த்துட்டிங்கன்னா 4 லிட்டரும் சேர்த்திங்கன்னா 1 லிட்டர் வந்துடும். இந்த 1 லிட்டரில் அப்படியே ஈக்குவலாக ஒரு 1 லிட்டர் வந்து தேன் ஊற்றிக்கிங்க சரிங்களா. அவ்வளோதான். இப்போ இதை கலந்து நீங்கள் வந்து ஒரு பாட்டிலில் வச்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் வந்து டெய்லி எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அற்புதமாக உங்களுடைய ரத்தம் சுத்தமாகும். இருதயத்தில் அடைப்பு என்பது வராமல் தடுக்கப்படும். கல்லீரல் அப்பா சூப்பர்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரே உங்களுக்கு நன்றி சொல்லுவார். அது மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கும். ஒரு வேளை ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுங்கன்னா அந்த இடத்துக்கு ஃபஸ்ட் எய்டு பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. அதற்கு இந்த பதிவில் உங்களுக்கு அந்த சொல்யூஷன் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நம்ம உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணுற சிஸ்டத்தில் இருக்குது. ஒரு பாதை அடைச்சிச்சுன்னா இன்னொரு பாதை வழியே அது ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். இதுதான் விஷயம். ஒரு ரத்தம் ஓடி இப்போ ஆறே தண்ணி ஓடுதுங்க, ஆறு ஓடுது, இடையில நீங்கள் போய் வந்து ஏதோ ஒரு தடுப்பணையே கட்டுறீங்க, ஆறு அப்படியே தேங்கி நின்றுமா? என்ன பண்ணணும்னா இன்னொரு பக்கம் எந்த பக்கம் வந்து ஒரு தாழ்வான பகுதி இருக்கோ அந்த பகுதியை நோக்கி தண்ணி டைரக்ஷன் மாறி போக ஆரம்பிச்சிடும். நம்முடைய உடம்பில் எல்லா உறுப்புகளுடையும் இந்த இரத்த குழாய்கள் இணைக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லைன் தான் இணைக்கப்பட்டிருக்குன்னு தான் நாம் நினைக்கிறோம். அதுதான் கிடையாது. எல்லாத்துக்கும் மாற்று சோர்ஸ் முன்னாடியே இறைவன் ஏற்படுத்தி இணைச்சு வச்சிட்டார். அவ்வளோதான். அதனால் ஒரு டைரக்ஷனில் போக முடியாத ஒரு சூழல் ஏற்படுதுன்னா இன்னொரு டைரக்ஷனில் திரும்பி போகக்கூடிய ஒரு சூழல் நடக்கும். இதை இருதய மருத்துவர் டாக்டர் ஹெக்டேயே கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பதிவில் வந்து சொல்லியிருந்தார். பயப்படாதீங்க, முதல்ல ஹார்ட் அட்டாக்னா உங்களுக்கு இது வந்து இயல்பாக நம்மளுடைய ரத்தம் அந்த பாதையில் போனோன்னா இன்னொரு பாதையில் திரும்பி போகும். இன்னொரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்குங்க, நமக்கு நம்மளுடைய உடலினுடைய அமைப்புகள் நம்மளோட வந்து பார்த்திங்கன்னா தேவைன்னா விரிஞ்சு கொடுக்குற மாதிரியும் ஓகேங்களா, தேவையில்லைன்னா சுருங்குற மாதிரியும் அமைப்புகள் கொண்டது தான் நம்மளுடைய உடல். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும்னா, இவனுடைய இறைப்பை இருக்குல்ல, அரைஜான் வயிறு, அதுக்குள்ளே 5 கிலோவுக்கு நீங்கள் அரிசியை உள்ளே கொட்டினாலும் ஓகேங்களா, அதாவது சாப்பாடு போட்டாலும் இறைப்பை விரிஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த அரைஜான் உள்ள அந்த வயிறு மாதிரி வெளியில் ஒரு மஞ்சப்பையை கூட எடுத்துக்கங்க, ஒரு பையை எடுத்துக்கங்க, அதுக்குள்ளே இதே மாதிரி 5 கிலோ கொட்டுங்க, நம்ம இறைப்பையில் இருக்கிற இதுக்கு மாதிரி ஓகேங்களா. நீங்கள் 50 கிலோ கொட்டினா கூட விரிஞ்சு கொடுக்குற அளவுக்கு நமக்கு வந்து எலாஸ்டிக் மாதிரி நம்மளுடைய பையை வந்து தயார் பண்ணிட்டாரு. ஆனால் நமக்கு வெளியில் உள்ள பையில் கொட்ட முடியுமா? முடியாது. இவ்வளோ ஏங்க இன்னும் ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறாங்க. நம்மளுடைய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த வெஜினா எவ்வளவு சின்னது, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை வெளியில் வர்றது அது வழியே தான் நடக்குது அப்படின்னா அது எவ்வளோ தலைக்கு அப்போனா விரிஞ்சு கொடுக்கக்கூடிய வேலையை பண்ணுது. அதனால் நம்மளுடைய உடல் நமக்கு தன்னைத்தானே சரி பண்ணக்கூடிய ஒரு பக்குவத்தில் இருக்கிறதுனால இந்த உடலின் அறிவு ஆட்டோமேட்டிக்காக அதற்குரிய வேலையை பண்ணும். அதனால் ஃபஸ்ட்டு விஷயம் ஹார்ட் அட்டாக்னால் ஒன்றும் பயப்படாதீங்க. முதல்ல சொல்யூஷன் வந்து நிறைய இருக்குது. அந்த சொல்யூஷனை தேடி நம்ம வந்து பயணிக்கலான்றதை ஒரு முடிவு வாங்க. அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஒரு ஈஸியான ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன், இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் போகலாம் ஒரு ஃபஸ்ட் எய்டு, அதுக்கப்புறம் போய் நீங்கள் ப்ராப்பரான ஒரு ட்ரீட்மெண்ட் இது பண்ணி பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் வந்து நேச்சுரலுக்குள்ளே நீங்கள் முன்னாடியே ட்ராவல் பண்ணுறது தான் பெட்டர். ரொம்பவும் அறிவறியில் போயிட்டு எப்படியாவது நான் இயற்கையாக சரி பண்ணிக்க முடியுமா, 3 பிளாக் இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொல்லி அந்த பயத்தில் இது பண்ண வேணாம் ஓகேங்களா. ஃபஸ்ட் எய்டாக பண்ணுறது என்ன பண்ணலாம் அப்படின்னோம்னா, நம்ம வீட்டில் மிளகு இருக்கும், மிளகு இல்லாமல் எல்லார் வீட்லேயும் கிடையாது. மிளகு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மிளகு எடுத்து உள் நாக்கில் வந்து அப்படியே வச்சுக்கோங்க சரிங்களா. அதாவது அடிநாக்கில், உள்நாக்கு இல்லை அடிநாக்கு. ஒரு மிளகு எடுங்க, ஒரு மிளகு எடுத்து அடிநாக்கில் வச்சுக்கோங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா சில செகண்டில் அப்படியே நமக்கு இந்த இரத்த குழாய்கள் விரிஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் நடக்கும். சர்க்குலேஷன் ஆட்டோமேட்டிக்காக போக ஆரம்பிக்கும். அப்போ அந்த வலி, அந்த இருதய வலின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். இது வலியை சரி பண்ணுறதுக்காக கிடையாது, அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த இரத்த குழாயை விரிவு பண்ணி விரிஞ்சு குடிக்க வைக்கக்கூடிய ஒரு வேலையை இது பண்ணி கொடுக்கும். இன்னும் ஒரு சொல்யூஷன் தான் சொல்கிறேன் பாருங்களேன். கல் உப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த கல் உப்பு ஒரு கல் உப்பு எடுத்துங்க, நாக்குக்கு அடியில் அந்த மாதிரி வைங்க. இதுவும்
இந்த இரத்த குழாயை விரிவடைய செய்து சர்க்குலேஷனை பண்ணி கொடுக்கும். இது ஒரு ஈஸியான சில டெக்னிக். இது கிராமத்தில் உள்ள வயதானவர்கள் வந்து பயன்படுத்தின சில டெக்னிக். இந்த டெக்னிக் பயன்படுத்தி பாருங்களேன். அதனால் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மருத்துவர்களை சந்தித்து அப்புறம் சரியான முறையான ஒரு சிகிச்சை எடுங்க. அவசர காலத்துக்கு ஃபர்ஸ்ட் எய்டுக்கு இந்த மாதிரி வந்து பயன்படுத்திங்க. ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு ஒரு நோய் வருவதற்கு முன்னாடி எப்படி சரி பண்ணிக்கலான்றது மேலே இனிமேல் நீங்கள் கவனம் செலுத்துங்க. அப்போ தான் ஒரு நோயில்லா உலகத்தை, நோயில்லா ஒரு வீட்டை உங்களால் வந்து படைக்க முடியும். அவ்வளோதான். அப்போ ஒவ்வொரு தனிநபரும் நோய் வருவதற்கு முன்னாடியே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி எடுத்துட்டா அப்போ அழகாக வந்து பார்த்திங்கன்னா நோயில்லா வீடு, நோயில்லா நகரம், நோயில்லா உலகம் என அனைத்தும் வந்து மாற ஆரம்பிச்சிடும். அதனால் உங்களுடைய இரத்தத்தை சுத்தப்படுத்துங்கள். இருதய பிரச்சனை என்பது வராமல் ஆரம்பத்திலேயே தடுத்து ஆரோக்கியமடைய வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.